சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். हाय अल्लाह के कर खुदाया हाय खुदाया. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 29 அப்பாவி சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நிகழ்த்திய கொடூர படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த தாக்குதலில் கர்நாடகா, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உடல்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ-தொய்பாவின் நிழல் அமைப்பான ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பு ஏற்றுள்ளது. இச்சம்பவத்திற்கு இந்திய தலைவர்கள் மட்டுமல்லாமல் உலக தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் காரணம் அல்ல என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ख्वाजा ஆஷிப் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் இருந்து தப்பித்த சென்னையைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஏப்ரல் 19ஆம் தேதி சென்னையில் இருந்து ஸ்ரீநகருக்கு சென்றோம். சம்பவத்தன்று ஏராளமான இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு வைஸ்ரண்ட் வேலிக்கு சென்றோம். இன்னும் 5 நிமிடத்தில் மினி சுவிட்சர்லாந்து போல தோற்றமளிக்கும் வைஸ்ரண்ட் வேலிக்கு நாம் செல்ல போகிறோம் என்று குதிரை ஓட்டி சொன்னார். அப்போது எங்களை நோக்கி ஓடி வந்த சிலர் கோ பேக், தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று எச்சரித்தனர். இதனால் நாங்கள் அச்சமடைந்தோம். 5 புல்லட் சத்தங்கள் கேட்டது. குதிரை ஓட்டிதான் எங்களை அவசரமாக அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றார். சாவின் விளிம்பிலிருந்து தப்பி வந்ததை போன்று உணர்கிறேன் என தெரிவித்தார். இந்த துப்பாக்கி சூடு முழுக்க இந்து மக்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக வதந்தி பரவிய நிலையில் குதிரை சவாரி தொழில் செய்து வரும் உள்ளூர் வாசியான சையத் அடில் ஹுசைன்சா என்பவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சம்பவத்தன்று சுற்றுலா பயணிகளுடன் இருந்த ஹுசைன்சா துப்பாக்கி சூடு நடத்திய பயங்கரவாதிகளில் ஒருவனின் துப்பாக்கியை பறித்து தாக்குதலை முறியடிக்க முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பயங்கரவாதியின் துப்பாக்கி சூட்டில் குண்டடிப்பட்டு ஹுசைன்சா வீரமரணம் அடைந்தார். வயதான பெற்றோர், மனைவி மற்றும் குழந்தைகளை கொண்ட அவரது குடும்பம் சையதுவின் வருமானத்தை நம்பியே இருந்துள்ளது. தற்போது அவரது மரணம் குடும்பத்திற்கு பேரிழப்பாக மாறியுள்ளது. இதுகுறித்து சையதுவின் தந்தை சையத் ஹைதர் ஷா கூறுகையில், பஹல்காமுக்கு எனது மகன் வேலைக்கு சென்றார். சுமார் 3 மணி அளவில் தாக்குதல் பற்றி எங்களுக்கு தகவல் வந்தது. உடனே என் மகனை தொடர்பு கொண்டோம். ஆனால் அவனது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. அதன் பிறகுதான் மகன் உயிரிழந்தது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். அதே நேரம் இந்த துப்பாக்கி சூட்டை நேரில் பார்த்தவர்களிடம் விசாரிக்கையில், தாக்குதல் நடத்தியவர்கள் நீங்கள் இந்துவா முஸ்லிமா என கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் அனைவரும் மறைந்திருந்துதான் தாக்குதல் நடத்தினார்கள் என தெரிவித்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.